வாங்க இப்போ இறால் வறுவல் தான் பார்க்க போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். சுத்தம் பண்ணி வச்சா இறாலை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். தண்ணியே சேர்க்க வேணாம், இறாலிருந்து தண்ணி வெளியே வரும். இந்த மாதிரி கிண்டி விடணும். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஜாரில் 6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி தேங்காய் நல்லா வலுவலுன்னு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். இந்த பதத்தில் கெட்டி பதத்தில் வந்துடும். இந்த பதத்தில் வந்தோடனே கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். சூப்பரான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக தனித்தனியாக இருக்கும் வறுவல். பார்க்கவே வெறும் வாயிலே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இருக்கிற பொருளை கொண்டே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது, ஆனால் சுவை சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.